இனிமேல் தாராவை நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடியே கூட்டு போயிடணும். அவளை வீட்டில் வச்சுக்க கூடாது. அவளை வீட்டில் வச்சிருந்தோன்னா அம்மாவுக்கு தான் பிரச்சனை. ஏதாச்சும் ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பா. முக்கால்வாசி நேரம் தாராவை நம்ம கூடயே வச்சிருக்க மாதிரி பார்க்கணும். என்ன ரப்பர் மண்டை பெருசா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. அடுத்து யாரை எப்படி ஏமாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? போதும் தாரா, நிப்பாட்டு. வார்த்தையாலேயே கொண்டுட்டு இருக்காத இனிய. நாளையிலேருந்து ஆஃபீஸ் என் கூட வந்துரு. இப்போதான் நான் ஓனர் ஆகிட்டேன்ல அந்த ஆஃபீஸ்க்கு. நீங்கள் தான் அந்த ஆஃபீஸ்க்கு ஓனர். அப்போ உங்கள் பொண்டாட்டி நானும் ஓனர் தானே. அதுக்கு என்னையெல்லாம் ஆஃபீஸ்லாம் வர முடியாது. நான் அந்த வீட்டில் இருந்துட்டு என் புருஷனை பொறுப்பாக கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அம்மாவையும் நல்லா கவனிச்சுட்டு வீட்டோட மருமகளாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஆனால் இன்னும் நீ அஃபிஷியலாக பேப்பர் போடலை, ஞாபகம் வச்சுக்கோ. காஸ் ஆஃப் பே தானே சார், அது இப்போ என் புருஷன் பே பண்ணிடுவார் சார். ஸோ நான் கூப்பிட்டோன்னே எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாமல் வந்ததுக்கு ரீசன் நீ பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்க. எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி என்னைய பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. சார் இந்த பழி வாங்குறது இதெல்லாம் உங்கள் பிளான் சார். நான்லாம் பழிலாம் வாங்க மாட்டேன் சார். அப்படி பழி வாங்கணும்னு நினச்சா அந்த நேரத்துக்கு நீங்கள் என் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. அப்புறம் உங்கள் அம்மாவை வச்சு உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் என்னோட பிளானே கிடையாது. அண்ட் உங்கள் அம்மா ஒன்றும் நான் இல்லாத விஷயத்துக்காண்டி கஷ்டப்படுத்தலை சார். அவங்க பண்ண விஷயத்த சொல்லி தானே கஷ்டப்படுத்துகிறேன். அண்ட் அவங்க என் ஃப்ரெண்டை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நான் பேச தான் செய்வேன். தம்பி என்னம்மா? டீ கேட்டல்லாம் தலைவலிக்கிட்டு இருந்தா. தேங்க்ஸ்மா. உனக்கு எதுவும் வேணுமாம்மா? இல்லை வேண்டாம். எதுனாலும் என்கிட்ட எதுனாலும் நானே பண்ணிக்குவேன். இப்போ நான் உங்கள் அண்ணேமாவா, அதனால உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு என்னைய பிடிக்காம போய் நீங்கள் சோத்தில் எதுவும் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா வாயை மூடிடி. உன்ட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசாதேன்ட்டு. இன்னொரு தடவை இப்படி பேசுன என்னடா பண்ணுவேன்? என்னது? அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அடிப்பியா? அடிச்சு பாரு. என் மேலே ஒரு சுண்டு வரனாக்கு கீரல் பட்டா கூட உங்கள் அம்மா தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காருவாங்க. அவங்க அம்மா தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க. எனக்கும் மோனிக்கும் இங்கே வச்சு எது நடந்தாலும் ஃபுல் பொறுப்பு அவங்க தான்ட்டு. ஏண்டி இப்படி மாறிட்ட? மாற்றினதே நீ தானே, அதுக்கு நல்ல அனுபவி. கடவுளே, இவளை எப்படி வச்சு நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. முட்டாள் ஏல எரும மாடு, எதுக்குல இங்கே படுத்து கிடக்க? வீட்டுக்கு போகணும்னு அக்கறை இருக்கா இல்லையா? எந்திரி மச்சான், அவன் என்னைய விட்டுட்டு போயிட்டாடா. ஏல அழுவாத. என்னைய வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாடா. சரி அழுகாத. சௌமியாவை பார்த்து மறுபடியும் பேசலாம். அழுகாத அழுகாதல. அவளை நல்லா பார்த்துக்கலையாண்டா. அவளுக்கு டைம் கேர் எதுவுமே கொடுக்கலன்னு என்னைய விட்டுட்டு போயிட்டாடா. அவளுக்காண்டி தானே மச்சான் நான் உழைச்சேன். அவளுக்காண்டி தானே வேலைன்ட்டு நான் போனேன். கடைசி நான் டைம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாளே. அழுகாதல. எனக்கு அவ வேணும். சரி அழுகாத. சௌமியாட்ட நம்ம போய் பேசலாம் சரியா? நீ டைம் கொடுக்கல, அவளுக்காண்டி எந்த இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி எதுவுமே கொடுக்கலான்னு தானே விட்டுட்டு போனா. நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா அவள் சொன்னது கரெக்டு. நான் இருள போய் அவள் முன்னாடி நில்லு. அவள் அவங்ககிட்ட 10 தடவை கோவப்படுவாளா? கோவப்பட்டு போறா. 11 தடவை உங்ககிட்ட சமாதானம் ஆகி வந்துருவாள். அவளுக்காண்டி எஃபெக்ட் போடு. ஃபர்ஸ்ட் எந்திரி. எப்போதும் கூடவே இருப்பான்னு நினைச்சேன் மச்சான். ஏல அவள் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு உனக்கு தெரியல. அவள் உன்னை விட்டுட்டு போற அளவுக்கு நீ நடந்திருக்க. உனக்காண்டி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசின பொண்ணு. அவங்க அப்பா அம்மா நம்மளோட பணக்காராங்க. ஆனால் உனக்காண்டி நம்ம ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்த பொண்ணு. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் உனக்காண்டி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணாடா. ஒழுங்கா இப்போ வீட்டில் போய் குளிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போ. அவகிட்ட போய் பேசு சரியா? அவள் பேசலன்னா மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வா. அங்கேயும் அவகிட்ட பேசு. போகிற இடம்லாம் அவகிட்ட பேசிட்டே போ. அப்போ தானே அவளுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டிலாம் கொடுக்கன்னு தெரியும். சில பொண்ணுங்களுக்குலாம் புரிஞ்சுப்பாங்கடா. பட் அதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஆனால் சில சுச்சுவேஷனில் நம்ம லவ்வை நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சரியா? சரிடா போலாம். கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன். புயல் போன பின்னும் புது பூக்கள் பூக்கும் இளவேனில் வரை நான் இருக்கின்றேன். முகமோடி அடிகின்ற உலகிது உன் முகமென்ற ஒன்றெங்க என்னது? நதி நீரிலே விழுந்தாலுமே அந்த நிலவென்றும் நனையாதே வா நண்பா. மோனி கிளம்புமா? அண்ணன் எங்க நீ? உங்க காலையிலே ஆஃபீஸ் போயிட்டாங்க. தாராமா ஆஃபீஸ் தானே போற. ஆதி கூட கார்ல போயிட வேண்டியதானே? இல்ல நாங்க பஸ்ல போயிருவோம். 1 வருஷம் மட்டும் தானே நான் அவர் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிட்டுனா நான் பஸ்ல தானே போய் ஆகணும்.
காலையிலே வேண்டாம் தாரா, வாயை மூடிட்டு இருந்துரு சொல்லிட்டேன். டைவர்ஸ்லாம் எதுக்குமா? அவன் பண்ணது தப்பு தான். ஏத்தே நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, மாமா இல்ல. மாமாவை நீங்க எதுக்குதே டைவர்ஸ் பண்ணீங்க? தாரா வாயை மூடு. இல்லம்மா, அவர் பண்ற எதுவும் சரியில்லாதான். என்னத்தே நான் எது? நீங்க மட்டும் சரியில்லைன்னா டைவர்ஸ் பண்றீங்க, நான் பண்ணக்கூடாதா என்ன? என்னதான் இருந்தாலும் நீங்க மாமா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம் தே. உங்ககிட்ட வளர போய் தான் உங்க பையன் இப்படி வளர்ந்துருக்காரு. ஏய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பேசுறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன். டைவர்ஸ் பேப்பர்ல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப அவ என்ன இல்லாததையா சொல்லுதா? இருக்கிறது தானே சொல்லுதா? விடுப்பா. மோனி சாப்பிட்டியா அந்த வீட்டுல? இல்ல. வா வெளில போய் கடையில சாப்பிட்டுக்கலாம், நானும் சாப்பிடல. ஏமா, நான் சாப்பாடு பண்ணது நல்லா இல்லையோ? ஏத்தே நீங்க எப்படி பழி வாங்குவீங்கன்னு தெரியாது, உங்க பையனும் எப்படி பழி வாங்குவாருன்னு தெரியாது. இப்ப பேசிட்ட பேச்சுக்கு சாப்பாட்டுல எதுவும் கலந்து கொடுத்துட்டாருன்னா என்னத்தே பண்றது? ஆனால் நாங்க வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறோம் தே. உன்னையெல்லாம் சாவடிக்கிறதுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலக்கணும்னு இல்ல மூட்டை பூச்சி. பக்கத்துல தூங்கிட்டு இருக்கும் போது தலைனையை வச்சு நசுக்குனாலே நீ எல்லாம் செத்து போயிருவ. மறுபடி சொல்றீங்களா? இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க பாரு தாரா, நீ ஓவரா போயிட்டு இருக்க. வாரியா? அதான் பஸ்ல போய்க்கிறேன்னு சொல்லிட்டேங்களா, நீங்க கார்ல போங்க. அப்ப கிளம்பு. மிஸ்டர் ஆதிரன், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புறீங்களா? நான் எங்க அத்தை கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், கிளம்பு தாரா. ஏன்பா? அவதான் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாள். இருக்கட்டும். ஏமா, அவங்கள வார்த்தையாலேயே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாமா. பரவாயில்லப்பா, என் அண்ணே மவா தானே. அவளுக்கு என்னை பேசுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டுப்பா. ஏத்தே இதுவே உங்க அண்ணே பொண்ணா இருக்க போய் என்னை ஏத்துக்கிட்டீங்க. இதுவே சாதாரணமா நான் யாருமே இல்லாத ஒரு பொண்ணா இருந்தா என்னோட அப்பா அம்மாவையும் கொண்டிருப்பீங்கல்ல. தாரா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வாயை மூடிரு சொல்லிட்டேன். போகலாமா? போகலாம் வா, போயிட்டு வர அத்தை. சரிம்மா, மோனி அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு வரேன். ம். ஏமா, எனக்கு ஒன்றும் கஷ்டமில்ல ஆதி, நீ சமாதானப்படுத்தாத. இவள நான் ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு நினைச்சேமா. ஆனா இவ வாயை பத்தீங்களா? நீ பண்ண வேலைக்கு தான் இவ இவ்வளோ வாய் பேசிட்டு இருக்காது. நீ அந்த தப்பு மட்டும் பண்ணாம இருந்திருந்தாலும் உங்க 2 பேர் கல்யாணம் இவ்வளோ அழகா முடிஞ்சிருக்கும். நான் பண்ணது தப்புதாமா. ஆனா இப்ப இவ பண்ணிட்டு இருக்கால, அது கரெக்டா? அவங்க பக்கத்துல இருக்கும்போது தான் அவங்க நியாயம்லாம் புரியும் ஆதி. நீ கிளம்பு போ. அவ பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதோட பல பேச்செல்லாம் நான் கேட்டுட்டேன் ஆதி. இது ஒன்றும் எனக்கு கஷ்டமா இல்லை. கிளம்பு. உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ வேணா தனி கொடுத்தன பேர். என்னமா பேசுறீங்க? உங்களை விட்டு நான் எப்படி போவேன் சொல்லுங்க? என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். வற்றாத கங்கை நதியாய், தேயாத மங்கை மதியாய் நீ வாழ. நான் வயதில் வளர்ந்தால் கூட வடியூஞ்சல் வேண்டும் ஆட. ஏன் தாரா நீ இப்படி மாறிட்ட? நிறைய தடவை அதுக்கு பதில் சொல்லிட்டேன். மாத்தினது நீங்க தானே. பழைய மாதிரி இருக்க மாட்டியாடி? என்னமோ நீங்க என்னை உருக்கி உருக்கி காதலிச்ச மாதிரி நான் பழைய பாசம் காட்டணும்னு நினைக்கிங்க. நீங்க என்னை ஏமாத்த தானே லவ் பண்ற மாதிரி நடிச்சிங்க. உங்களுக்கு ஒன்றும் உண்மைக்கும் என் மேல லவ்லாம் கிடையாதுல்ல. அப்பதான் எனக்கு உன் மேல லவ்வே கிடையாது. ஆனா இப்போ நிறைய லவ் இருக்கு. எப்படி திடீர்னு உங்களுக்கு என் மேல லவ் வந்துச்சு? பொண்டாட்டிங்கிறதால இருக்கலாம். எப்படி மஞ்சத்தானி மேஜிக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா? ஆ, ஆதி, இதுவும் உங்கள் அம்மா கிட்ட நான் வாய் பேசக்கூடாதுங்கிறதுக்காக என் வாய் அடைக்கிறதுக்காக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆதி. நீங்கள் எது உண்மைக்கு சொல்கிறீங்க, எது பொய்யா சொல்கிறீங்க, எது என்கிட்ட நடிக்கிறீங்க, எந்த விஷயத்துக்காக என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, இது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு ஆதி. உங்கள் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையே வரல. என்ன பண்ணா உனக்கு என் மேல நம்பிக்கை வரும்? நம்பிக்கைங்கிறது ஒரு தடவை உடஞ்சி போச்சுன்னா? சொல்லுடி சொல்லு. நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி ஒரு தடவை உடஞ்சு போச்சுன்னா உடஞ்சதுதான். என்ன இல்லை ஆதி, எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பேன், அதை உடச்சிட்டிங்கல்ல. அதை சரி பண்ண ட்ரை பண்றேன்ல தாரா, ஒரே ஒரு சான்ஸ் கூடேண்டி. ஆதி, இப்போ எங்கள் அப்பா மேலே தப்பு இல்லைன்னொன்னே கில்ட்டியில் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க ஆதி. இதுவே எங்கள் அப்பா மேலே தப்பு இருந்துச்சுன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும் ஆதி? எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு என்னையே ஏன் ஆதி பழி வாங்கணும்னு நினச்சிங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? சாரிடி. வரம் கிடைத்தும் நான் தவறவிட்டேன், மன்னிப்பாயா அன்பே. காற்றிலே ஆடும் காகிதம் நான், நீதான் என்னை கடிதமாக்கினாய். அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன், என் கலங்கரை விளக்கமே. மன்னிக்கலாம் முடியாது ஆதி. நீங்கள் பண்ண எதையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இப்போ எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க சொல்லுங்கள். சௌமியாவுக்கும் கிறிஷுக்கும் பிரேக்கப் ஆயிட்டு. தெரியும், சொல்லிட்டா.
இவ்வளவுதான் உன்னோட ரியாக்ஷனா? வேற என்ன பண்ணணுங்கிறீங்க? அது அவளோட டிசிஷன். அவ எங்க கிட்ட சொன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு நாங்க சொன்னோம். அவன் பாவம் அழுறான். அது அவங்க பிரச்சனை, அதை அவங்களே பார்த்துப்பாங்க. தேவையில்லாம லவ்வர்ஸ் பிரச்சனைக்குள்ள நீங்க தலையிடாதீங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன்ல. ஆமா, இங்க என்னோட பொண்டாட்டியே எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. பேசிட்டீங்களா? நான் கிளம்பட்டுமா? அஃபிஷியலா எதுவும் பேச வேண்டியது இல்லைல்ல. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் தாரா என்னோட கேபின் வாங்கன்னு ஃபோன் பண்ணக்கூடாது. இங்கேயே இரு. எதுக்கு? ஒவ்வொரு பொழுதும் ஒரு அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொள்ளுது ஓரப்பு கண்மணியே. ஒரு ஆயிரம் வானவில்லை பூவிழி காட்டுதடி. அவ சுந்தர நீ மறைச்சா நான் என்ன செய்த